அதுக்கான கேள்வியும் என்று ஒரு கேள்வியும் பதிவாயிருக்குது. பார்ப்போம், நேரத்தை பொறுத்து நாங்கள் விரைவாக செய்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பக்கங்கள் இனிமேதான். அவ்வளவு ஜில்லை இணைந்திருக்கிறார். மற்றவர்களும் விரைவாக இணைந்து கொண்டால் நம்ம கடவுள் ரெண்டு பேரும் நல்ல வேதாள் இந்த பக்கம் வெயில். ஆமா ஆமா, அது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்கள்ல வெளியில கதிரியல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணினா திரும்பி ஆக்கள் கூட இனி வெயில் காலங்கள் தான் இவர்கள் வெளியில கூடுதலா இருக்கும். இன்று அந்த ஐட்டங்கள் செய்தபடியா கொஞ்சம் சொல்லுகின்றார்கள். இனி நெட்டுக்கெல்லாம் ஓகே, வரும்போது அனுபவித்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். எதையும் நாங்கள் நாளைக்கு இல்ல இன்றைக்கு வைக்கலண்டா எதுவும் கிடைக்கும் போது இருந்தாலும் கொஞ்சம் சாதாரண குளிர் தான், வெயிலோட சேர்ந்த குளிர் தான். எங்களுக்கு இப்ப நல்ல வெயிலா இருக்கு. நான் விதைக்குள்ள பார்த்து நல்ல வைக்கியா, எனக்கு ஓடி ஓடி வேலை வைக்க. கலைவாணி 3 இணைஞ்சிருக்கார். சரோஜினி சோதராஜா, நவலாத பிள்ளைத்தவன், ஜெசி மணிவண்ணன் 4 அன்புறவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்களும் இணைந்து கொள்ளுங்கள். இது பொது அறிவு கேள்விச்சிறங்கள் வாரம் 523 இணைந்திருக்கிறோம். கேள்வி பதிவாயிருக்கிறது சில உடனே அதுல 513 12 போட்டணும் தெரியல. எதுக்கும் முந்தைய நாள் இன்று உறவுகள் பக்கத்திலே உங்களுக்கான கேள்வி ஒன்பது அன்புறவுகள் நினைத்திருக்காங்க. திரையை மாற்றிக்கலாம். நன்றி. நான் பதிவில் தான் இருக்கின்றது. சரி சரி. பத்து அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றவர்களும் நீங்கள் இனிய ஆர்வமாயிருந்தால் இணைந்து கொள்ளலாம். இது பொது அறிவு கேள்விச்சிறங்கள் செவ்வாய் பொழுதிலே மலர்வது வாரம் 523. இணைந்திருக்கும் அத்தனை அன்புறவுகளையும் அன்பாய் வரவேற்றபடி வாணிமோனுக்கு எனது அன்பான மதிய வணக்கத்தை கூறியபடி நாங்கள் இப்பொழுது கேள்விகளுக்குள் நுழையலாம். எல்லோரையுமே அன்பாய் நிலம் விசாரித்தபடி உங்களுக்கான கேள்விகள் வருகிறது. நீங்கள் பார்த்து அவதானமாக போட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி இது வருகிறது. சாரதி அனுமதி பத்திரம் பெற்ற உடனேயே விபத்தினை ஏற்படுத்திய இளைஞரோடு அது எந்த நாடு? அனுமதி பத்திரம் பெற்ற உடனே விபத்து, அதை சார்ந்தவருக்கு கண்டுபிடிங்கள். சரி, பிரான்ஸ், பிரித்தானியா, இத்தாலி. இந்த சம்பவம் இடம்பெற்ற நாடு பிரான்ஸ், பிரித்தானியா, இத்தாலி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி இரண்டாவது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை எத்தனை ஆண்டுகளுக்கு வாகனம் ஓடுவதற்கு தடை? 8 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் ஓடுவதற்கு இனிய தடை. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அனுமதி பத்திரத்தை வாங்குவது. ஆனால் 8 ஆண்டுகளுக்கு வாகனம் ஓடுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. ஒரு ஆஸ்திரேலிய வீரருக்கு பதிலாக எத்தனை பலஸ்தீனிய ஹமாஸ் படையினரை விடுவிப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கு? ஒரு வீரருக்கு பதிலாக எத்தனை பலஸ்தீன வீரர்களை சிறையில் இருந்து விடுவதாக அந்த நாடு முடிவெடுத்திருக்கிறது. 40, 45, 50. ஒரு வீரருக்கு பதிலாக இத்தனை பேர், 50 பேரை, 50 பாலஸ்தீனியரை விடுவதான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த போரின் மூலம். 8 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. நான்காவது. சூறாவளி தாக்கியதால் பலர் பலியாகி இருப்பது மற்றும் காயமடைந்திருப்பது இந்த நாட்டில் இந்த வாரம் சூறாவளி? ஜப்பான், சீனா, இத்தாலி. சூறாவளி தாக்கியதால் பலர்
பலியாயிருப்பது? சீனா என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 5வது கேள்வி உங்களுக்காக. பலியானவர்களின் எண்ணிக்கை. இதிலே காயப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், பலியானவர்களும். பலியானவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது? 5 பேர், 6 பேர் அல்லது 7 பேர்? 5 பேர் என்பது சரியான பதில். 1 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் காயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 6வது கேள்வி, காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை. சரி, பத்மினி தான் சரியான பதில். காயம் அடைந்தவர்கள் 30 பேர், 33 பேர், 36. இவ்வளவு பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள். 33 என்பது சரியான பதில். 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 7வது கேள்வி உங்களுக்கு உள்ளது. காசா ஈரானை அடுத்து இஸ்ரேல் நாடு போரிடக்கூடிய அபாயத்தில் இன்னும் ஒரு நாடு இருக்கிறது. அது இந்த நாடு. காசா ஈரானை தொடர்ந்து இஸ்ரேல் போரிடுவது லெபனானோடு, துருக்கியோடு அல்லது கசகஸ்தான் நாட்டோடு. ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த நாட்டுக்கு. அது லெபனான் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறது. இஸ்ரேல் லெபனானோடு போரிடும் ஒரு அபாயம் இருக்கு. டைட்டானிக் மூழ்கிய போது கோடீஸ்வரர் அவருடைய கடிகாரம் ஏலம் போனது. அந்த டைட்டானிக் மூழ்கிய அந்த நேரத்தில் எடுத்த ஒரு கடிகாரம். இது எவ்வகையானது? தங்கத்தாலானது, வெள்ளி அல்லது வைரம்? இந்த ஏலம் போன கடிகாரம் எப்படியானது? எந்த உலோகத்தாலானதுன்னு சொல்லி தங்க கடிகாரம். அது பொக்கெட்டுக்குள் வைக்கக்கூடிய தங்க கடிகாரம். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது ஏலம் போயிருக்கிறதாம். விற்பனை செய்யப்பட்ட விலை மில்லியனில். அந்த கடிகாரம் தற்போது விற்பனை செய்யப்பட்டது. விலை மில்லியன் கணக்கில் பார்த்தால் 1 மில்லியன், 1.2 மில்லியன், 1.5 மில்லியன். அந்த நாட்டு பணத்தில் இந்த நாட்டில் ஏலம் போனதோ அந்த நாட்டில். டைட்டானிக்கினுடைய இது ஓயவில்லை. 1.2 மில்லியன்கள் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஏலம் நடத்தியது எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம்? இப்ப உங்களுக்கு தெரியும். ஏலம் நடத்தியது எந்த நாட்டு நிறுவனம்? அமெரிக்கா, பிரித்தானியா அல்லது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த ஏலத்தை. பிரித்தானியா என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இப்போது லீடர் போட்டிலே முதல் 10 கேள்விகளிலும் யார் முன்னணியில் நிற்கிறார்கள் என்று பார்த்தால் பத்மினி அவர்கள் 1149 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜியா நடேசன் 956 புள்ளிகள், நகுலாவதிலே 3வது இடத்தில் 711, ராஜினி அல்போன்ஸ் 790, ஜெசிமணி மன்னன் 731. தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி இந்த வரிசையிலே பார்த்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக பார்ப்போம். நாங்கள் அடுத்த கட்டத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி 11வது கேள்வி உங்களுக்காக. கடிகாரத்தை வாங்கியவர், இந்த 1.2 மில்லியன் பவுண்ட்ஸ்களுக்கு கடிகாரத்தை வாங்கியவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் ஒரு கோடீஸ்வரர். மில்லியன். அமெரிக்கா, ஜப்பான் அல்லது கனடா நாட்டை சேர்ந்தவர். இந்த பொக்கெட் கடிகாரத்தை வாங்கி இவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பது என்றால் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை சார்ந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 12வது கேள்வி. இந்திய குடும்பத்தை சேர்ந்த 3 இறந்திருக்கிறார்கள். அது எந்த நாடு? இந்திய குடும்பத்தை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3. அமெரிக்காவில், கனடாவில் அல்லது ஜப்பானில்? அவர்கள் இறந்திருப்பது அமெரிக்கா என்பது சரியான பதில். தொடர்ச்சியாக இப்படி இறப்புகள் நடைபெறுவது 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 13வது கேள்வி. ருவாண்டா திட்டம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. இதை குறிப்பிட்டவர் எந்த நாட்டு பிரதமர்? ருவாண்டா திட்டம் என்பது சட்டவிரோத குடியேறிகளுக்கு வாய்ப்பு. இதை சொன்னவர் பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி நாட்டின் பிரதமர். பிரித்தானிய நாட்டு பிரதமர் 6 பேர் சரியாக தந்திருக்கிறார். இந்த ருவாண்டா திட்டம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு தான் வாய்ப்பு என்பதை இவர் சொல்லியிருக்கிறார். 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி. அவசரமாக உக்ரைனுக்கு ஏவுகணைகளை கொடுக்கும் நாடு. உக்ரைனுக்கு ஆதரவாக ஏவுகணைகளை கொடுத்திருப்பது ரஷ்யா, வடகொரியா, அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், உக்ரைன் ரஷ்ய யுத்தம் 2 ஆண்டுகளாக நடக்கிறது. ஆகவே உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது ஏவுகணைகளை அமெரிக்கா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி. முன்னர் தன் வாழ்வை தானே முடித்துக் கொள்ள முடிவு செய்த ஒரு ஜனாதிபதி. இவரை பற்றி பல தகவல் தந்தாலும் முன்னர் ஒரு முறை இளம் வயது தன் வாழ்வை தானே முடிக்க வேற முடிவு செய்திருந்தார். அது அமெரிக்காவின் ஜனாதிபதி, ஸ்வீடன் அல்லது நோர்வே. அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி அல்லது ஸ்வீடன் அல்லது ஜோ பைடன் அவர்கள்.
4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு காலத்தில் தற்கொலை முயற்சியிலோட ஈடுபட்டிருந்தாராம், தன்னைத்தான் முடிக்க. அதுக்கான காரணமும் இருக்கிறது. 16வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அந்த முடிவுக்கான காரணம், அவர் ஏன் அப்படியான ஒரு முடிவு, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இப்போது இருக்கக்கூடிய அந்த முடிவு ஏன் எடுத்தார்? அவருடைய மனைவியின் இறப்பு, அல்லது பொருளாதார சிக்கலிலே மாற்றப்பட்டது, அல்லது அவருக்கான மன அழுத்தம்? எதற்காக அந்த முடிவை எடுத்தார்? அவருடைய மனைவி இறந்தார் இளம் வயதிலே. அதனாலே அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி, அதாவது இப்போது 80 வயதை தாண்டி இருக்கும் ஜோ பைடன். அவருடைய மனைவி இறந்ததுக்கான காரணம், அந்த இளம் வயதில் இறந்தது நோயால், வாகன விபத்து, அல்லது ஒரு திடீர் மாரடைப்பு ஒன்று ஏற்பட்டதால் அவர் இறந்திருக்கிறார். அவருடைய மனைவி திடீரென்று இறந்தது வாகன விபத்து ஒன்றில். 5 பேர் சரியானவர்கள் தந்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி, இறக்கும் போது மனைவியினுடைய வயது ஜோ பைடன் அவர்களுடைய மனைவியின் வயது இறக்கும் போது 35 அல்லது 30 அல்லது 40? 35, 30 அல்லது 40? 30 வயதிலே மனைவி விபத்திலே இறந்திருந்தார். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார். 19வது கேள்வி உங்களுக்கானது. ஜோ பைடனின் பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? அதிலும் சில விபத்துகள்லையும் தப்பு போயிருக்கலாம். ஆனா பிறந்தது மொத்தமாக 3, 2 அல்லது 4? பிள்ளைகள் மொத்தம் எத்தனையார்? பிறந்த பிள்ளைகள் 3 என்பது சரியான பதில். அதில் ஒரு பிள்ளை தாயோடு இறந்ததாக சொல்லப்படுகிறது. 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 20வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளான நாடு இந்த நாடு. இராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது ஈரான் அல்லது ஈக்குவடோர் அல்லது ரஷ்யா? ஈரான், ஈக்குவடோர், ரஷ்யா? ஈக்குவடோர் என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். இப்போது 2ஆம் கட்டமாக லீடர் போட்டியிலே பத்மினி அவர்கள் 2109 புள்ளிகளை பெற்று அதே இடத்தை தக்க வைக்க ஜியான் நடேசன் அவர்கள் 1804 புள்ளிகளோடு 2வது இடத்துல நஃப்லாவது 1673 புள்ளிகள். சிவமணியக்கா 4வது இடத்தில் வந்திருக்கிறார். கலைவாணி 5 நுழைந்து பெற்றார். தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஜெசிமோனிவினன், செல் நித்யானந்தன் மாற்றங்களை எதிர்பார்த்தபடி நாங்கள் அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். பார்ப்போம், இணைந்து கொள்ளுங்கள். 21வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்த விபத்தில் இறந்தவர்கள், இந்த ஹெலிகாப்டர் விபத்திலே இறந்தவர்களாக சொல்லப்படுபவர்கள் மொத்தம் 7 பேர், 8 பேர் அல்லது 9? இந்த ஹெலிகாப்டர் விபத்திலே இறந்ததாக சொல்லப்படுபவர்கள் மொத்தம் 7, 8, 9. 8 பேர் என்பது சரியான பதில். 2 பேர் சரியான பதில் தந்திருக்கு. 22வது கேள்வி, அதிகாரிகள், அந்த ஹெலிகாப்டர் விபத்திலே மொத்தம் எத்தனை அதிகாரிகள்? 4 பேர், 3 அல்லது 5 பேர் அதிகாரிகள்? 4, 3, 5. 3 என்பது சரியான பதில். 9 சரியா தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி, விஜய் மல்லையா இவரை நாடு கடத்த இந்தியா எந்த நாட்டிடம் உதவி கோரி? விஜய் மல்லையா என்பவரை நாடு கடத்த இந்தியா உதவி கோரி இருப்பது அமெரிக்காவை, பிரான்சை அல்லது சீனா? எல்லாரும் இந்த பேரை கூடுதலாக விஜய் மல்லையா பிரான்ஸ் நாட்டிடம் உதவி கேட்டதாக சொல்லப்படுகிறது. 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 24வது, மனித அமைப்போடு பிறந்த ஆட்டுக்குட்டி. மனித உடல் அமைப்பு, ஆனால் அது உடனே இறந்திருக்கிறது. இந்தியா, இலங்கை, மலேசியா? மனித உருவம், அந்த கை கால் எல்லாம் மட்டும் ஒரு மனித குழந்தையை பார்த்தோம்னா அது எந்த நாட்டில் பிறந்திருக்கிறது? இலங்கை என்பது சரியான பதில். 8 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி, உலகின் விதை பெட்டகம் என அழைக்கப்படுவது, உலகின் விதை பெட்டகம் என அழைக்கப்படுவது ஸ்வெல்பாத் தீவு, அந்தமான் தீவு அல்லது நிக்கோபார் தீவு? ஸ்வெல்பாத் தீவு, அந்தமான் தீவு அல்லது நிக்கோபார் தீவு. இந்த தீவையே இந்த உலகின் விதை பெட்டகம் என்று அழைக்கிறார். அது முதலாவது விடை தெரிவாக இருப்பது ஸ்வெல்பாத் தீவு என்பதை. அதைத்தான் உலகின் விதை பெட்டகம் என்று தற்போது அழைக்கிறார்கள். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். விதைகளை எல்லாம் அங்கே பாதுகாப்பது, இது நிறுவப்பட்ட ஆண்டு. இந்த விதைப்பட்டகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 2007, 2008, 2009. இந்த குறிப்பிட்ட தீவை விதைப்பட்டகமாக இவர்கள் குறிப்பிடுவது எந்த ஆண்டில்? 2008 என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 27வது கேள்வி, இந்த தீவு கண்டுபிடிக்கப்பட்டது எந்த நூற்றாண்டு?
எந்த நூற்றாண்டிலிருந்து இந்த தீவை கண்டுபிடித்திருக்கிறார்கள்? 11ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தீவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னர் தற்போதுதான் அது விதைப்பட்டமாக மாற்றப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டு என்பது சரியான பதில். 8 பேர் சரி தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி. இந்த தீவை நாடி வந்ததன் காரணம், இந்த தீவை நாடி மக்கள் வந்ததுக்கான காரணம் அங்கு கடற்கரை இருப்பது, திமிங்கில வேட்டை செய்வதற்காக அல்லது விடுமுறையை கழிக்கின்ற ஒரு உல்லாச பிரியாணி இடமாக. திமிங்கில வேட்டை இந்த தீவிலே, இந்த ஸ்வல்பாத் தீவிலே திமிங்கில வேட்டை செய்வதற்காக முதல் வந்தார்கள். 20 சரியானவர்கள் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 29வது கேள்வி. உலகின் விலை மலிவான கடவுச்சீட்டு என்று அழைக்கப்படுவது எந்த நாட்டின் செய்திகள் பார்த்திருக்கிறீர்கள்? இத்தாலி, ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது நோர். தற்போது உலகின் விலை மலிவான குறிப்பிட்ட காசோட கொஞ்சம் காசோட அந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 9 பேர். ஒட்டுமொத்தமாக பல தந்திருக்கிறீர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடவுச்சீட்டு தான் மலிவானது. இதற்கான செலவு தொகை டாலர்லே பார்த்தால் எவ்வளவு காசோடு இந்த கடவுச்சீட்டை கையிலே பெற்றுக் கொள்ளலாம், எடுக்கலாம். அதுக்கான செலவு $10, $17.70 அல்லது $17.70. இரண்டாவது இடைத்தெரிவு சரியான பதில். 7 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். $17 மிச்சம் 70 அங்கால பென்சாபினிக்கா, அதை நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது இடைத்தெரிவு சரி. 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 31வது கேள்வி உங்களுக்காக. இந்தியா பிடித்த இடம், இந்த மலிவான கடவுச்சீட்டு என்ற வரிசையிலே இந்தியா எந்த இடம் எத்தனையாவது பெற்றிருக்கு? 5, 3, 2. 5, 3, 2. இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது மலிவான கடவுச்சீட்டு என்ற வகையிலே 4 பேர் சரியான டாலர்லே அதனுடைய செலவை தருவார்கள். இந்திய மாநிலத்திலே நாங்கள் பார்க்கலாம். நீரபோட்டை பார்த்து கொண்டால் 3ஆம் கட்டத்திலே மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி ஜியான் அடிசனர்கள் 3005 புள்ளிகளோடு முதலிடத்தையும், பத்மினி 2வது இடத்தை 2923 புள்ளிகளோடு, நகுலாவது நிலையத்தில் 2900 புள்ளிகளோடு 3, சிவமணியக்கா 4வது இடத்தில் நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கடைசி கட்டம், இறுதி நிறைவான கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். மாற்றங்கள் பார்ப்போம். உலகின் அதிக விலையான கடவுச்சீட்டு, இப்போ நாங்கள் மலிவானதை பார்த்திருந்தோம். அதிக விலையாக இருப்பது அமெரிக்கா, பிரித்தானியா, மெக்சிகோ. நாங்கள் கூடுதலாக எந்த நாட்டினுடைய கடவுச்சீட்டு அதிக பெறுமதியான நிறைய காசை கொடுக்கிறார்? மெக்சிகோ என்பதுதான் சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். மெக்சிகோ நாட்டின் கடவுச்சீட்டு தான் பெறுமதி. உலகின் முதன் முறையாக சுற்றுலா பயணிகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் நகரம். இவ்வளவு காலம் சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு கட்டணம் வசூலிக்கல. தற்போது இருந்து இந்த நகரத்துக்குள்ள போக கட்டணம். அது பாரிஸ், இத்தாலியில இருக்கிற வெனிஸ் அல்லது இந்தியா. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விசேஷமான இடங்கள் இருக்கு. பாரிஸுக்குள் நூலிய சரியான பதிலை 8 பேர் தந்திருக்கிறீர்கள். இத்தாலியில இருக்கிற அந்த வெனிஸ் நகரத்தை பார்ப்பதற்கு இவ்வளவு காலமும் கட்டணம் இல்லை. இப்போது இருந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அது பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், அங்கும் காசு தேவைப்படுகிறது தானே. 60 வயது பெண் அழகி போட்டியில் பங்கு பெற்றி இருக்கிறார். அது எந்த நாடு பங்கு பெற்றி வெற்றியும் பெற்றிருக்கார்? 60 வயதுல அழகியாக. சரி, அது தாய்வான், தாய்லாந்து, அர்ஜென்டினா. அவர் பங்கு பெற்றி இருக்கிறார். முதல் வயது இல்லையோ தெரியல, பங்கு பெற்றி இருக்கிறார். அது என்னிடம் வெற்றி பெற்றிருக்கிறார் அர்ஜென்டினாவில் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்தார். 60 வயது பெண் அழகியாக தெளிவாக இருப்பது. அப்போது காலம் போகையில செங்கன் விசா, செங்கன் விசான்னு சொல்லுவார்கள். செங்கன் விசாவை பயன்படுத்தி எத்தனை நாடுகளுக்கு பயணிக்கலாம்? முன்னர் இந்த விசா தான் கூட செங்கன் விசாவை பயன்படுத்தி 20 நாடுகளுக்கு, 24, 29 இது நினைக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளுக்குரிய விசா தான். குறிப்பாக பல நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். மொத்தமாக இந்த செங்கன் விசாவை பயன்படுத்தி 29 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். 6 பேர் சரியாக தந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை. 36வது கேள்வி உங்களுக்கானது. சீனாவின் நட்பை பெற போட்டி போடும் நாடு அமெரிக்கா ஒன்று. தற்போது சீனாவோடு நட்பு கொள்ள அமெரிக்கா ஒன்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ரஷ்யா, துருக்கி, பலஸ்தீன் சீனாவோடு நட்பு கொள்ள ஒரு முண்டி அடிக்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா. அடுத்து ரஷ்யா என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 37வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அதீத வெப்பத்தால் வெளிறி போகும் பவளப்பாறைகள் அது எந்த நாட்டில்? அதிகமான வெப்பத்தால் வெளிறி போய் கொண்டிருக்கிறது பவளப்பாறைகள். இலங்கையில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்து.
அது இலங்கையில் இருக்கும் பவளப்பாறைகள் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 38 மற்றும் நிறைவான கேள்வியாக அமைவது இஸ்ரேல் ஹமாஸ் போராட்டத்தில் மொத்தமாக இறந்திருப்பவர்களின் தொகை. தற்போது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போராட்டம் இதிலே மொத்தமாக இறந்திருப்பவர்களாக 30,000 பேர், 32,000 பேர், 35,000 பேரை 35,000 பேர் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். இப்போது லீடர் போர்டிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நகுலாவதி தில்லைத்தேவன் அவர்கள் 3619 புள்ளிகளோடு உங்களிடத்தை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள். நிறைவான கட்டத்திலே அவருடைய வேகம் கூடியிருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி நகுலாவதி தில்லைத்தேவன் இன்று வெற்றியாளராக 3619 புள்ளிகளோடும் தொடர்ந்து நடேசன் அவர்கள் ஒரு 200 புள்ளிகள் வித்தியாசத்தில் 2வது இடத்தில் 3457 புள்ளிகளோடும், பத்மினி கமலகாந்தன் 3249 ஒரு 200 புள்ளிகள் வித்தியாசம். ஜெசிமான் 2953. 4வது இடத்திலும் தொடர்ச்சியாக மற்றவர்களின் முடிந்தால் பார்க்கலாம். கலைவாணி மோகன் 2740, சிவமணி அவர்கள் 2647, செல்வி நித்யானந்தன் 7வது இடத்துல 2461, 8வது இடத்துல சரோஜினி சோதிராஜா 2193, 9வது இடத்துல 8வது இடத்துல செல்வி சரோஜினி சோதிராஜா 2193, 9வது இடத்துல நேவிஸ் பிலிப்பி 2098, ராஜினி அல்போஸ் 10வது இடத்துல 2051 புள்ளிகள், 11வதுல நவுலா சிவநாதன் 1332 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். நன்றி நன்றி நடேசன் அவர்களே. மேடம் 11 உறவுகள் என்று இணைந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தீர்கள். எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நகுலா தில்லைத்தேவன் என்று பக்கத்தில் சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்தியபடி இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றி. கேள்வி இன்றைக்கான கேள்வி உங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. 513 ஆச்சரியம் ஆரம்பத்தில் இருந்த முடிவு வரைக்கும் அந்த 5லேயே நின்று 5வது இடத்திலேயே நின்றுட்டீங்க. 5லேயே நின்று பின்னுக்கும் இல்ல பின்னுக்கும் இல்ல. பதில்கள் நிறைய வந்தது சரியாக. அவ்வளவு மற்றவர்கள் விடாப்பிடியாக பிளாக் ஆயிட்டது. வெனிஸுக்கு போற அதெல்லாம் 5 உயரம் கொடுக்கணுமா இந்த உள்நாட்டு பிறகு. ஆனா பரவாயில்லை, இவ்வளவு காலம் இலவசமாக விட்டுருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு மணி மேக்கிங் தானே. 5 உயரம் கொடுக்கணும். 5,37 அவங்களோட காசு. உள்ளுக்கு எந்த பண்ணி பாக்குறதுக்கு அதுக்குள்ள போறதுக்கு தான் 5. இப்ப போட்டுகள் செலவு இருக்கா, பிரியாண செலவு இருக்குது நினைக்கிறேன். வணக்கம் சிவதாசன், நீங்க சிறப்பானது. நான் எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளா லங்காசிரி அந்த நியூஸ்கள் எல்லாம் பாக்குறது கஷ்டமா கிடக்குறது. டக்கண்டு உடனே வேற பேச்சு வந்து அது குழப்புது, ஒன்னு பார்க்க முடியல. ஆனா நான் அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்தேன். நான் அந்த அர்ஜென்டினா பொம்பளை 60 வயசு அதுவும் பார்த்தேன் நான், 3 பிள்ளைன்ற அம்மா. ஆனால் அந்த அர்ஜென்டினான்றது ஞாபகத்துக்கு வரே இல்லை எனக்கு. நான் தாய்வான் நினைச்சிட்டு மாறி இலங்கை ஆட்டுக்குட்டி பார்த்து மகனுக்கு காட்டுன்னு நான் பார்க்க சொல்லி. ஆமா 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 பார்த்தேன்னா நான் எனக்கு அது உடனே ஞாபகத்துக்கு வரே இல்லை. உடனே செத்து இந்த வாரம் பெருசாக அந்த நியூஸ்கள் பார்க்க முடியாம போய். நானும் அப்படியே வாணி மாதிரி நானும் அப்படியே அதே இடத்துல இருந்தேன். போகவும் இல்லை, மேல ஏறவும் இல்லை, இறங்கவும் அதே இடத்துல உட்காந்து இருந்தேன். அப்படியே எனக்கு ஒரு டவுட் இங்க பிரச்சனையோட்டு நான் பார்த்தேன். பிளாக் ஆயிரமா இருந்தது. சரி, வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம் வணக்கம் வாணி. எனக்கு கொஞ்சம் இடையில தடங்கள் வந்துட்டு திருப்பி இணைஞ்ச நான், அதனால இது என்ன முடியலையோ தெரியவில்லை. சரி, அது இருக்கட்டும். ஆனா அந்த வெனிஸுக்குள்ள 101 யூரோ கொடுத்தா தான் அந்த போட்டில கொண்டு போய் விடுவார்கள்.
போட்டுல நான் நினைக்கிறேன் இப்ப அறவுறது இப்பதான் அந்த காசு அந்த கூட்டினது. யாரும் எல்லாரும் போற ஆட்களுக்கு 5 € கட்டிட்டு தான் இல்ல அது என்ட்ரன்ஸ் அக்கா. இப்ப என்னுடைய மகன் இட்டாலியில நிக்கிறார். நேற்று அந்த இடத்துக்கு போனவர் வெனிஸ். அப்ப சொன்னார் 101 அம்மா இம்மளா காலமும் காசு இல்ல, ஃப்ரீயா கொண்டு போனவர். ஆனா இப்ப டூரிஸ்டுக்கு காசு உண்டு. உள்ளுக்குள்ள கூட்டி கொண்டு போய் ஒரு 1.5 மணித்தியாலம் அந்த போட்டுல போய் வர்றதாம். அப்ப அவர் தான் எனக்கு காலையில சொன்னார் 101 கொடுத்தது. என்ட்ரன்ஸுக்கு இன்னொரு காசு. ஆமா $5 37 அவங்களோட அதை நான் கேட்கல. போட்டில ஏறின காசு என்ட்ரன்ஸுக்கு போட்டுக்கு ஒரு காசு வேற. இப்ப டூரிஸ்ட கூட காசு வாங்குறாங்கல்ல. அப்ப அதனால ஆனா அங்க உள்ள மக்களுக்கு குறைவு. அவன் பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு காட்ட டூரிஸ்டுக்கு பெரும்பாலான காசா. ஏன்னா அந்த வள்ளத்துல போறதுக்கு எல்லாரும் விரும்பி அதுக்குள்ளே வந்து கழிச்சு கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய கேள்விக்கு போவோம். நீங்க வந்து இதை நன்றி சொல்லிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சிகளுக்காகவும் மேல தூங்கி தூங்கி அங்க செய்திகளை தட்டி தட்டி பாக்குறேன். கேள்வி நானும் இப்ப குடிவடுகிறது இல்ல, நானும் மறந்துட்டேன். வார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருமே 7 கோடை போடுக்கணுங்க. 7 எழுத்துள்ள ஒரு சொல்லு உங்களுக்கான இலகுவான சொல்லுங்க. 7 கோடும் நிரப்ப வேண்டி வரப்போ இயற்கை மாற்றம் இப்படி ஆகும். 7 எழுத்துல ஒரு சொல்லு வேணும். இயற்கை மாற்றம். உங்களுக்கு இயற்கை மாறுற போது இந்த ஒரு விஷயமும் நடக்கும். இயக்கம் மாறிக்கொண்டு போய்க்குள்ள இந்த ஒரு விஷயம் நடக்கும். 7 எழுத்து சொல்லு உண்டு. முதலும் கடைசி 2ல நீங்கள் போட வேண்டியது முதல் கடைசி 2 சேருகிற போது, கடைசி 2 எழுத்து முதல் எழுத்து 3 சேருகிற போது திசை. திசைகளை நாங்கள் குறிப்பிடுகிற போது இப்படியும் காட்டும். எல்லாம் பார்க்கும்போது பதிவு இருக்கு. ஒன்றும் கடைசி 2 எழுத்துக்கு சேருகிற போது திசைகளை காட்டுவது இப்படியும் காட்டுவோம். 3வது 2வது எழுத்தும் பிறகு கடைசி 2 சேருகின்ற போது உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவை. 2வது எழுத்திலே ஒரு போது கடைசி 2 சேர்க்கிற போது உயிர் வாழ இவரும் தேவைப்படும். இவரன்னு சொல்ல முடியாது, இதுவும் தேவைப்படும். நீரா இருக்கும். 4வது எழுத்து கடைசி 2 சேர்கிற போது ஒரு சமய சார்பான ஒரு விடயம் வருது. 4வது எழுத்தும் கடைசி 2, அந்த கடைசி 2ஓட தான் அதிகமான எழுத்துக்கள் சேர்த்து மாறும். கடைசி 2 எழுத்து. 5வது 4வது எழுத்தும் இறுதி 2 சேர்கிறது வாழ்வில் இது வந்தால் அழகுதான். 4வது எழுத்து இந்த கடைசி 2 சேர்கிற போது இல்லை முதல் 4 மன்னிப்படும் முதல் 4 எழுத்தோடும் அந்த கடைசி எழுத்து சேர்க்கிறது வாழ்க்கையில் இது வந்தால் அழகுதான். 2 எழுத்து வந்தா வருவதில்லை. எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம் வருவதில்லை. இயற்கை மாற்றம் இப்படி வரும்னு சொல்றீங்களா? இதாவது இயற்கை மாற்றம் அடைய. ஆமாம், இயற்கை மாறுகிற போது அடிக்கடி மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. உதாரணம் மழை வரும், பிறகு பனி வரும். அத மாதிரி மாறைக்குள்ள இதுவும் வரும். இந்த 7 எழுத்துல இந்த சொல்ல நாங்கள் கடல் மட்டம் உயர்வு அப்படி வருமா? அதான் எடுத்து பார்த்தேன். இல்லையே. கடைசியாக வருவது இந்த முதல் 4 எழுத்தும் கடைசியும் சேருகிற போது வாழ்க்கையில் இது வந்தால் அழகு. அவன் வாழ்க்கையில் இது வந்து எங்கள் உறவு ஒருவரை நினைவுபடுத்தலாம். மற்ற பேரோடு சம்பந்தப்பட்டு வருகிற ஒரு உறவு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அப்படியே இருங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி, இருங்க. உறவுன்ற பேரும் தெரிஞ்சிருக்கா? ஓ, அதெல்லாம் கண்டுவேன். சரி, பாத்தீங்களா? சரி, மற்றவர்களும் சமயம் சார்ந்தது. உறவு எதுல வருது? இரண்டும் செய்த திசை காட்டும். இல்ல, உயிர் வாழ தேவை சொல்லியிருந்தேன். உறவு இல்ல. கடைசி முதல் 4 எழுத்தோட கடைசி எழுத்து சேர்கிற போது வாழ்க்கையில் இது வந்தால் அழகுதான். ஆனால் இந்த முதல் 4 எழுத்தோட ஒரு உறவின் பெயர் முழுமையாக உறவை கண்டுபிடிச்சோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உறவுகள் சேரவா? ஒரு ஆளுடைய பெயர் எங்களுக்கு டக்கண்ட வரும். ஒரு எழுத்தை தவிர்த்து அந்த முதல் 4 எழுத்தோடு பார்த்தா ஒரு ஆளுடைய பெயர், அந்த எப்படி சொல்ற அந்த பெயர் முக்காசி வந்துடும். கடைசியில விட்டாலும் முக்காசி.
கடைசியில இழுத்து சொல்லுவோம் அந்த கடைசி எழுத்து நீண்டு விட்டா ஒரு ஆளுடைய பேர். மூளை மலிஞ்சு போச்சு. இயற்கை மாற்றம் இப்படி ஆகும். ஐயோ ஐயோ. சிலர் வாழ்க்கையில் இது வந்தால் அழகு. எது வந்த அழகு? நிலவு வந்து அழகா இருக்கும். அப்படியா? நிலவா? பாட்டொண்டு வருது வாய்க்குள்ள பேந்து படிச்சு காட்டுறேன். ஒரு இடைக்கால பாட்டு இயற்கை மாற்றம் எப்படியாகும்? நானும் இயற்கை நானும் மாற்றம் எப்படியாகும்? நானும் செய்யணும். இயற்கை மாற்றம். செல்வி நித்யானந்தோட சத்தத்தை காணல நிக்கிறாரா? நீங்க சத்தத்தை நிக்கிறா செல்வி தியானம் நிக்கிறா காணு. வணக்கம் வணக்கம் தேவதர்ஷினி. ஆமா, இங்கே உங்கள் பக்கத்துல எது வந்தால் வாழ்க்கையில் அழகு? என்ன வந்தா பணம் வந்தா தான் அழகா இருக்கும், இல்ல அது என்ன முகம் அழகா இருக்கும்? பணமும் வரவனும் அதோட சேர்ந்து எல்லாம் கிடைச்சா ஒளி ஒளி வந்தா அவன் வாழ்க்கை இப்ப அப்படிய இப்படி வந்துட்டுது, இது வந்துட்டுது அவைக்கு. என்ன வந்துட்டு எனக்கும் அது புரியல. சரி, உறவு ஒருவரின் பேர் அதுல இணையுது. 2 எழுத்துல வருமா உறவுன்ற பேர்? இல்ல இல்ல, 4 முதல் 4 எழுத்து மட்டும் சொல்லி முதல் 4 எழுத்து செய்ய அவற்றை அந்த கடைசி இடத்தோட நீட்டி விட்டோம்டா. நான் எந்த பேரைத்தான் ஜோதிச்சேன். செல்வி பேருக்கு ஒரு குழு கொடுத்து செல்வம் செல்வம் என்றதுக்கு செல்வம் செல்வம் பணம் பணத்தை எடுத்து அப்படி எந்த வேறு நாடு தானே கலைவாணி. பேரையும் போட்டு பார்ப்போம். ஜெயமண்ட பாருங்க. அவர்கள் வாழ்க்கையில இளமை திரும்பி வந்துட்டது, அதால இப்ப அவர்களுக்கு இப்படி வந்துட்டு ஜெயம் 3 எடுத்துக்க. வயசு வயசு வந்து வருமா இல்லாம வேற என்ன? சரி, உறவு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜெசி? சொல்லுங்க. அவர் ஜேர்மன். ஜெர்மன் என்றவன் எங்கள் உறவு யார் ஞாபகத்துக்கு படக்கண்டு வருது? தவமில்ல இருக்காவோ? பாமத்தோட அவங்கள இருக்கா வெளியில தெரியுவா? ஏக்காவா? சரி 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 சரி. ஓகே சரியா? ஓகே இது வந்தால் வாழ்க்கையில் அழகு. இது வந்தா ஓகே வாணியசா கண்டுபிடிச்சிட்டா. ஆமா. வசந்தம் வசந்தா அவரேதான். அவர்தான். அதுல பாட்டு வருது வசந்தம் வசந்தமே வசந்தமே. 4 2 3 4 4 4ம் கடைசி 2. 4 கடைசி. சமயம் சார்ந்தது. 4 மட்டும் உறுதி செய்யறதானே என்ன? கடைசி 2 எழுத்தோடு தான் முதல் எழுத்து, மற்ற 2வது எழுத்து, பின் 4வது எழுத்து, ஒரு எழுத்து. சரி, முதலும் கடைசி 2. நீங்க கடைசி சரி. இயற்கை மாற்றம் இப்போது மாறிவிட்டது இயற்கை. இந்த காலத்தை சொல்லுங்க. சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, கடற்பெருக்கு. கண்டுபிடிச்சிட்டேங்க. வசந்த காலம். இப்ப வசந்த காலம் அவரேதான். வசந்த காலம். சிலர் வாழ்க்கையில் வசந்தம் வந்து வசந்தம். சரி சரி, வசந்த காலம். வசந்த காலம், வசந்தம் வந்துட்டு திசை காட்டும். முதல் கடைசி 2 முதலும். அதுல நான் அந்த சந்தத்தை எடுக்கையில மற்ற எல்லாம் எடுத்திருக்கிறேன். செலம் எடுத்திருக்கிறேன், தலம் எடுத்திருக்கிறேன், வெலம் வெலப்பக்கம். பிசா ஹாட்டேக்கு நாங்க வெலப்பக்கம் விடப்பக்கம் வெலப்பக்கம் விட. நான் மானியோட நிக்கிறேன். மானி திசை திசை காட்டி. திசை காட்டியா? வெள்ளம் என்ன வெள்ளம்? காலம் வந்து தலம் இருக்கிறது கோயில் சமயம் தலம். ஆனா ஜியானரிசம் முதல்ல தண்ணிய சொல்லிட்டாரு. முக்கியமான தண்ணி ஸ்தலம். மற்ற 2 கடைசி 2ம் சேர உயிர் வளர்த்து தலம் தலம் தண்ணி. வடமொழி ஜலம் ஜலம் பண்றதும் தண்ணி. அது வடமொழியில நாங்க ஜலம் சொல்றோம். சலம். சரி சரி. அது மாறையும் சொல்றதானே? எப்படி?
சலம் போட்டுண்டு மற்றது போயிட்டு சலங்கடுப்பு சலங்கடுப்பு அதுவும் தான் சொல்றேன். அது நீர். சலங்கடுப்பு. ஆமா ஆமா ஆமா. சரி, 5 நிமிடங்கள் இருக்கிறது. இப்போது 11:55 பிரித்தானிய நேரம். ஆமா, எல்லா உறவுகளும் இணைந்து இன்றைய சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். நான் ஓடி ஓடி வந்து நிகழ்ச்சியை நன்றி செய்வேன். நன்றி. உங்களை நல்லா எடுத்திருப்பீங்க. எனக்கு நான் எடுத்து வாணிமோகனுக்கும் நன்றி. எல்லோருக்குமே நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். நேவிஸ்வீல் சார் ஏதோ சொல்றீங்க, வருதில்ல சத்தம்? என்ன சொல்றீங்க? சத்தம் வருது இல்ல, என்ன சொன்னீங்க? இல்ல, நான் காலையில தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப நீங்க வசந்த காலம் சொன்னப்பதான் எல்லாம் அது இருக்குது. அவருக்கு அது ஒரு கவலையா இருக்கு. சரி, சரி, அது பரவாயில்லை. நாங்க காலமெல்லாம் எடுத்து பார்த்தேன். காலமெல்லாம் வந்தது. நான் எடுத்து சொல்லி கொடுத்தேன். கன்னட சொல்ல எழுதி வச்சுன்னா ஒன்றுக்கும் விட வர மாதிரி தெரியல. ஒரு வசந்த காலம். ஓகே, வசந்த காலம்னு சொல்லுவோம். கோடியே நாங்கள் வசந்த காலம். ஆமா ஆமா, வசந்த காலம். சிலர் வாழ்க்கையில் வசந்தம் வசந்தம் வீசு. எப்படி எல்லாம் யோசிப்பீங்க டீச்சர் எடுக்கிறதுல? இதுல வாணியக்கா மண்டைக்கு வெள்ளிக்கிழமை விட்ட இதுல கடைசி தரவுக்கு என்னண்டு அப்படி எடுத்தீங்க? வெலம் எடுத்திருந்தேன். வெலம் திசை காட்டுவது என்றால் இல்ல இல்ல, அது முதலாவது சரி, இரண்டாவதும் சரி, உயிர் வாழ சேவை சலம், மூன்றாவதும் ஓகே, சமயம் தலம், நான்காவது நான் கேட்கிறேன் 4 மற்றும் இறுதி சேரன் ஆலயம் தலம். அது சரி இல்ல, 4வது கடைசி 5வது 4 எழுத்துக்கள் சேருகிற போது கடைசி ஒண்ணும் சேர்ந்தால் வசந்தம் பெறும் வீடுகளுக்கு. ஒரு தட்ட வீட்டுல 4 மற்றும் இறுதி சேரண்டு தானே இருக்குது. முதல் 4 எழுத்து 1 2 3 4 அப்படி பாத்தீங்களா? ஓகே, வசந்தம். ரைட். அது அப்படியே வருது வசந்தம். ஓ, நான் அப்படி யோசிக்கல. அதான் முதல் இந்த இதை சிந்திச்சேன். ஆனால் அந்த அதுல புழைச்சி விட்டுருது. சந்தம் சதம் நிறைய. ஆமாம் ஆமாம், நிறைய எடுக்கலாம். ஆமாம், நன்றி. வசந்தம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு பக்கத்தால வேறும் போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் அழிவு வந்தாலும் ஏதோ ஒரு வசந்தம் வந்து கொண்டுதான் புதுமையால நடக்குது. ஆனா மாற்றம் வந்துடும். மாற்றங்கள் வந்தாலும் வந்துடும். நினைக்கிறது வராது. மழையும் குளிரும் இருக்கும். நன்றி நன்றி. வசந்தம் எல்லோருக்கும் வர வேணும். எல்லோரும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி வாணி. நன்றி வணக்கம். வரைந்தது கேள்விச்சாரம் தொகுப்படு சிவதர்சனி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். ஓம் ஜெசி, என்ன சொன்னீங்க?